அனைத்து நல்லுறங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய அப்டேட் நம்பர் 60. ஆல்மோஸ்ட் அவங்க 62வது வேவ் பக்கம் போயிட்டாங்க ஈரான் தரப்பில் இருந்து. காலையில் கொஞ்சம் என் டைம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ஃபுல்லாகவே அந்த டைம் என்னால் கீப் அப் பண்ணி உங்ககிட்ட டெலிவரி பண்ண முடியல. அதற்காக நான் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா காலைல 11 பக்கம் மணி பக்கம் ஆகிடுச்சு. மறுபடியும் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே இப்பயும் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம், நைட்டாக சீக்கிரம் போட்டுருணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். சம்பவம் கொஞ்சம் கூட பரபரப்புலாம் குறையவே இல்லைங்க. லர்ஜானி அவர்கள் கொல்லப்பட்டதை உறுதி செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி காலையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய இன்டர்னல் மினிஸ்டர் ஒருத்தர், இன்டெலிஜென்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. பட் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, ஈரான் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஆயுதங்கள்லாம் அப்படி தொடச்சி வச்சுருக்கிறோம் புதுசாக. இன்னும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை, இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலை. இது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்தியது எல்லாமே பழைய ஆயுதங்கள் தான். இனி புதிய ஆயுதங்கள் களத்துக்கு இழுக்க போகிறோம். ஜியோனிஸ்ட் அந்த நாட்டை விட்டே ஓட போகிறாங்களா இல்லையா பாருங்கள். இன்றைக்கி அரைக்கோவல் விடுத்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி அடுத்தடுத்த தாக்குதல்களை ஏவி கொண்டு இருக்கிறார்கள் அங்கே ஈரான் தரப்பில் இருந்து. பதிலுக்கு தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே கூடிய சம்பவங்கள் என்ன, அரபு நாடுகள் இன்னும் அந்த பதட்டத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. வாங்க நண்பர்களே, இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹலீல் லாரிஜானி அவர்கள், அவங்களுடைய மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர். அவர் ஆல்மோஸ்ட் நாட்டை நடத்தக்கூடிய முக்கிய தலைவர். அவர் கட்டிடத்துக்கு அடியிலிருந்து அவரை எடுத்துட்டாங்க. அவரும் அவங்க பையனும் இறந்து போயிருக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒரே சமயத்தில் இறந்துருக்காங்க. அவரோட உடல்கள் எடுத்து எப்போ அவங்க இறுதி ஊர்வலம் நடத்த போகிறாங்கன்னு தெரியல. பட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஈரான் முழுவதும் அந்த அந்த தெரியுது, அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் வந்து தெரியுது. ஏன்னா அதுக்கான எதிர்வினைகளை வந்து பயங்கரமாக அந்த பக்கம் காட்டியிருந்தாங்க. அந்த கோபம் வந்து அப்படி கொப்பளிச்சிருந்தது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காலை பதிவில் நான் உங்களுக்கு முந்தைய பதிவில் காட்டியிருந்தேன். கொத்து குண்டுகளாக வீசி பென்குரியன் விமான நிலையம், நிறைய ரயில்வே ஸ்டேஷன்லாம் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. பட் அதே சமயத்தில் சத்தமே இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் இஸ்மாயில் காட்டிஃப் அவர்களோட வீடு, அவரோட வீடு அடிச்சிட்டோம், தரமட்டம் ஆயிடுச்சு, ஹோப் நாங்கள் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு இஸ்ரேல்கிட்ட சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அடே தாக்கல் நடத்துனதும் இல்லாமல் நல்ல ரிசல்ட் வேறு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு இந்த பக்கம் கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா இந்த தாக்குதல் எங்களை பொறுத்த வரைக்கும் 100% நாங்கள் சக்ஸஸ் தான் நினைக்கிறோன்றாங்க. பட் இன்னும் ஈரான் தரப்பில் எதுவுமே சொல்லலை. பட் அங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அவர் என்ன இஸ்ரேல் எந்த இடத்துல சந்தேகப்படுறாங்கன்னா, லர்ஜானி அவர்கள் தாக்கல் நடத்தி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை இந்த இருப்பிடத்தை தெரிஞ்சு கடைசி நேரத்தில் மாற்றிட்டாரா இல்லையான்ற டவுட்டில் அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். அதனால் இருந்தாலும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் வெளியே போகலை அப்படின்ற அடிப்படையில் தான் அடிச்சோன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. இன்னும் ஈரான் தரப்பில் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்லிடுறேன். ஈரான் சொல்லலைனா கூட உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் கிடைத்து விடும். அதனால் அவங்களுடைய இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் இஸ்மாயில் ஹல் காட்டிப் அவர்கள், இது இல்லாமல் லார்ஸ்தான் ப்ராவினன்ஸ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டெப்டி கவர்னர் ஒருத்தரும் அவரோட சேர்ந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் 7 பேர் ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த கட்ட வேவு ஹஜ் குவாசம் பேலஸ்டிக் மிசைல்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து இன்னும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலை. இப்போ தான் முறையாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேவ் அனுப்புனாங்க. பட் இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை THAAD இஸ்ரேலுடைய ஹேரோ மூலிமா நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பாதிக்கப்பட்ட பதிவுகள் எதுவும் வரவில்லை. பட் ஆனால் ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த பதிவுகள் கிடைக்குதான்னு தெரில. நைட்டு தாக்கல் நடத்தினதில் உங்களுக்கு பதிவுகள் எல்லாமே கிடைச்சது, ஆதாரங்களும் கிடைச்சது. பட்டு புதிய வகையான ஆயுதம், உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அந்த புதிய ஆயுதம் கண்டிப்பாக எதிரிகளின் இலக்குகளை அடைஞ்சிருக்குன்றாங்க. அவங்க தாடு மூலிமா அடிச்சிட்டோம், THAAD மூலிமா அடிச்சிட்டோன்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அதில் நம்ம அடுத்த தகவல் கிடைச்சிடும். ஸோ தொடர்ந்து இப்போ நான் பேசும்போது கூட எய்ஃபா போன்ற பகுதிகளில் ரெட் சைரன் ஒலிச்சிட்டே இருக்குது. அதாவது 3 மணி நேர கேப்புக்கு ஒரு வேவ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஈரான் தரப்பில் இருந்து. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்றாங்க. இன்னைக்கு ஏதோ நேற்று ஒரு 12 கப்பல் பக்கம் போச்சுன்னாங்க. இன்றைக்கி அடிஷ்னலாக ஒரு 5-6 கப்பல் பக்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய கப்பல் நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்லேருந்து அப்படி மெதுவாக
நகர்ந்து வந்துட்டுருக்கு. நல்ல தகவல் தான் அங்கேருந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. அவங்களுடைய ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இனி எதிரிகளிடம் எந்த காலத்துலேயும் பேச்சுவார்த்தையே கிடையாது. டூ ஆர் டை தான். வெற்றி தோல்வி தான். இதுக்கப்புறம் அது எத்தனை வருஷம் இழுத்தாலும் சரி, நாங்கள் வெற்றி தோல்வியை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக எங்களோட கண்ட்ரோல் எடுத்து இதுக்கப்புறம் ஒரு செக்ரிகேட் பண்ணலான்னு இருக்கோம். முழுமையாக அது எங்களுடைய உத்தரவு இல்லாமல் அந்த பக்கம் யாருடைய கப்பலும் போகாத மாதிரி நாங்கள் பெரிய முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சக்ஸஸ் பண்ணுறது வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான காலம் தான் அந்த வெற்றி அப்படின்றது வந்து. ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இன்றைக்கி ஐஆர்ஜிசியினுடைய இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். முக்கிய பொறுப்பு அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு மாவட்டம் இருக்குது. மாவட்டத்தில் எஸ்பி இருப்பார். எஸ்பிக்கு கீழே ஏடிஎஸ்பி இருப்பார். அப்புறம் டிஎஸ்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி பொசிஷன்லாம் இருப்பாங்கள்ல. அதாவது அந்த மாதிரி உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எஸ்பியிலிருந்து கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள்லாம் ஒரு கால் ஒன்று வருது. அந்த கால் அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது, உங்களோட டீட்டெயில் என்ன, எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஈரானுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்க, மக்கள் விடுதலை வேணுன்ற போராட்டத்துக்கு எதிராக ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா, அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் ஏதாவது சொல்கிறதோ ஏதாவது பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தின் மீதோ உங்கள் மீதோ தாக்கல் நடத்தும். வி ஆர் வாட்சிங், மொசாத் வந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ காலில் ஃபோன் கால் வந்து பர்பஸாகவே வருதான். அன்வான்ட் நம்பர் ஒன்று வருதான், பர்டிகுலராகவே வருதுன்றாங்க. பாஸ் இதை வந்து நான் ஏதோ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொன்னோன்னு நினச்சிக்காதீங்க. இதை வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இது வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள், ஒவ்வொரு காவல்துறை அந்த பஜீத்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுடைய ஃபோன் உங்களை எல்லாருமே உங்கள் டீட்டெயில் எல்லாமே கிளியராக தெரியும். நீங்கள் மிஸ் எல்லாம் ஆகலை, நாங்கள் இன்னும் உங்களை குறிவைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மொசாட் தரப்பில் இருந்து. ஆனால் நம்ம ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி காலைல கூட 7 பேர், அதாவது ஈரானுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஒரு பெரிய அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்கள தூக்கிட்டோம் அப்படின்றாங்க. லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. போராட்டம் வந்து முன்பு கொஞ்சம் இருந்தது, பட் இப்போ லைட்டாக இன்றைக்கி காலையிலேருந்து முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. அதை எப்படி தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இது ஒரு பர்டிகுலர் ஒரு அதிகாரிக்கு வந்து இந்த மாதிரியான ஃபோன் கால்லாம் வந்து என்னதான் உயிர் மீது பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமே இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பதற்றமும் பயமும் இருக்கும். அடுத்து ஒரு ஃபோன் கால் வந்து இந்த ஃபஸ்ட்டு உத்தரவுக்கு அவங்க வரல அப்படின்னா, அடுத்து பர்டிகுலராகவே உங்கள் பையன் பொண்ணு நீங்கள் தங்கியிருக்கிற இடம் அந்த மாதிரி டீட்டெயிலும் வந்து ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரான் இந்த வருகின்ற வாரங்களில் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான காலமாக இருக்குது. மொசாத் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப விரைவாக செயல்பட்டு அதை முறியடிக்கிறீங்களோ அப்போ தான் ஈரான் இந்த இடத்துல வந்து அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். இது ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்பிரசி தியரியாக இருக்கலாம், நான் ஒரு வேளை இதாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஈரானை அவ்வளோ சீக்கிரம் குறைவாகவும் மதிக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவோட நிலைகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்கம் நடத்திட்டே இருக்காங்க. இன்றைக்கி பக்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேவல் பேஸ் இருக்குது. இன்றைக்கி காலையில் அடியில் எல்லாம் தூளாக இருக்குது, நிறைய சேதாரமாக இருக்குது அப்படிமா சொல்கிறாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு ஒன்று, அது எண்ணெய் கிணறு பேர் வந்து நார்த் ஆயில் கம்பெனி. அவங்க இந்த கடல் வழியாக கூட அனுப்பலை, அப்படியே அந்த பக்கம் துருக்கி வழியாக பைப் லைன் வழியாக அனுப்புகிறாங்க. அங்கேயும் அடிச்சிட்டாங்க. என்னலே அங்கே பைப் லைன் வழியாக அனுப்புனா விட்டுருவோமா அப்படின்னு அடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நார்த் ஆயில் கம்பெனி அமெரிக்காவுடைய நிறுவனத்தை சேர்ந்ததன் அடிப்படையில் அடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஈராக்கினுடைய பாக்தாத்தில் அமெரிக்காவின் நிலைகள் அடிக்கிறது, அவங்கள கோட்ரஸில் அடிக்கிறது, நேட்டோ நிலைகள் அடிக்கிறது, இன்றைக்கி ஆஸ்திரேலியானுடைய எம்பசி பக்கம் வந்து தாக்கல் நடத்துறது என்பது ஈராக்கில் கொஞ்சம் பதற்றம். கூடிய விரைவில் நீங்கள் வெளியேற்றுற சூழ்நிலை வரும். இந்த இடத்துல கூட ஈரான் பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த குர்தீஸ் படைகளை உள்ளே அனுப்பணும்னு நினச்சது அந்த தாட்டையே விட்டுட்டாங்க. இங்கே அடிக்கிற அடியில் அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்து அடிக்கிறலாம் பார்க்கும்போது அந்த முடிவு கிட்டத்தட்ட மாறி இருப்பாங்க. அது இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறுக்க போட்டாங்களே ஒரு கோடை போட்டு, என் டெட் பாடியை தாண்டி தான் நீங்கள் அந்த பக்கம் போக முடியும், போய் பாருங்கன்ற மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக நின்றதுனால கிட்டத்தட்ட அந்த பிளானே ஹோல்டு பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அப்போ அந்த இடத்துல ஈரான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா இதுவரையும் 16 ட்ரோன்களை இடைமறித்து நாங்கள் தாக்கல் நிகழ்த்திட்டுருக்கோம், தொடர்ந்து வந்த வண்ணமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸுடைய என்வாய் என்ன சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும், பேச்சுவார்த்தை செட் ஆகலை. ஹெஸ்புல்லா வந்து
டிஸார்ம் பண்ண முடியல லெபனானால். அதனால் இன்னும் ஒரு 3 நாள் போகட்டும், வழிக்கு வருவாங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்பில். இன்றைக்கி காலையில் லெபனான் மீது ஹெஸ்புல்லானுடைய முக்கிய கோட்ரஸ் ஒன்று அளிக்கப்பட்டதாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு வார்னிங் கொடுத்தாங்க. எல்லாம் வெளியேறிட்டாங்க. எல்லா கேமராவும் பக்காவாக செட் பண்ணி வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல்களை பாருங்கள். வெளியேறினதுக்கப்புறம் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல். இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஹெஸ்புல்லா 100 ராக்கெட்டை ஏவ ட்ரை பண்ணாங்களாம். 40வது ராக்கெட் ஏவும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க இடத்த. அதை உடனடியாக நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்கு பெரிய ட்ரபிளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்த தாக்குதல் மூலிமா. இப்போது நிலைமைக்கு ஹெஸ்புல்லா கட்டுக்குள்ளே வர மாதிரியும் தெரியல. ஈரான் லெபனான் மீது நடத்தப்படுற தாக்குதலும் குறைஞ்ச மாதிரி தெரியல. பெரிய தாக்குதல்கள் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 1000 பக்கம் கிராஸ் ஆகிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஆனால் திடீர்னு நம்ம ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இதை பற்றி ஆர்கே சேனலில் நான் பேசினேன். நான் ரவிக்குமார் சோமு சேனலில் பேசல. சிரியா வந்து ஹெஸ்புல்லாவை எதிர்ப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் உள்ள அனுப்புறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அமெரிக்கா வந்து போங்கன்னு சொன்னாலும் கொஞ்சம் டமாஸ்கஸ் வந்து யோசனை பண்ணுறாங்க. ஹகமசாரா அவர்கள் வந்து இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணலாமான்றாங்க. ஏன்னா இவங்களுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஆகாது, எதிரிகள். இப்போ ஹெஸ்புல்லாவை மீறி தான் இவங்க சிரியாவை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்பு இருந்த நசரல்லா அவர்கள் வந்து இந்த ஹெஸ்புல்லாவை ஓட துரத்துனாங்க. ஹெஸ்புல்லான்ற பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சஹாரா டீமை ஓட அடித்தாங்க. நிறைய பேர்த்த வந்து கொண்டு குவிச்சாங்க. அதனால் 2 பேருக்கு ஏடிக்கு போட்டி தான். அதனால் உங்களுக்கு பழைய பகை ஒன்று இருக்குது, அந்த பகையை இப்போ தீர்த்துக்கோங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அமெரிக்கா தரப்பில். இஸ்ரேல் கூப்பிட்டு வரமாட்டாங்க, அமெரிக்கா கூப்பிட்டுருக்காங்க. அவங்க இன்னும் யோசனையில் தாங்கிறாங்க. பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு இருக்காங்களாம். எப்போ அவங்களுக்கு பாயிண்ட் வரும்னு தெரியல. இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த சஹாரா டீமும் அந்த பக்கம் ஹவுதிகளும் ஒரே சூழ்நிலை தாங்கிறாங்க. 2 பேருமே பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் சிரியா அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மறுபடியும் அது இன்டர்னல் யுத்தமாக மாறிடும். அதனால் சிரியா வந்து யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே சிரியா மட்டும் இல்லை, மட்டும் 18-20 குழுக்கள் இருக்குது. அதில் அட்லீஸ்ட் 5 குழுக்களாவது அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பாங்க. ஏன்னா இவர் ஏதோ இப்போ சூழ்நிலையில் பதவிக்கு வந்துட்டார், அதனால் சந்தோஷமாகறாரு. பட் ஆனால் மற்றவங்க அப்படி இல்லைல்ல, அப்படி மாறுவாங்க இல்லையா? அதனால் அவர் யோசனை பண்ணுறாரு. சப்போஸ் இங்கேயும் இன்டர்னல் பிரச்சனை வந்தால் ஈராக் சமாளிக்க முடியாமல் இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஒரு வழிக்கு வந்திருக்கோம். அதனால் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஊடகங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க, இல்லை அவர் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே போல் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, யாஹி அபு அதாவது லப்டா அப்படின்றவர் வந்து ஹமாஸுக்கு லாஜிஸ்டிக் சப்ளை பண்ணவரை வந்து நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கோன்றவர் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, பஷர் பக்கத்தில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது. அந்த பவர் பிளான்னுடைய காம்பவுண்ட் பக்கத்தில் அடிச்சிருக்காங்க அமெரிக்கா நடத்திய தாக்குதலில். அப்போ அங்கே ரோசாட்டம் நிறுவனம் தான் அது இப்போதைக்கு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பாதிக்கப்பட்டதாக ஃபஸ்ட்டே ரஷ்யா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் 450 பேர் பக்கம் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸ்டில் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அந்த பஷர்ன்ற பகுதியில். ஏன்னா அங்கே அணு உலைகளை வைத்து இங்கே மின்சாரம் பெரிய அளவுக்கு தயாரிக்கப்படுது இல்லையா? அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் எவகேஷன் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்றாங்க. அந்த அணு உலைகளை டோட்டலாக நிறுத்தலாமான்ற அடிப்படையில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவும் லீக்லாம் வரல, அணு கதிர்வீச்சு எதுவும் நடைபெறலை. ஆனால் வந்துவிடுமான்ற ஒரு பதட்டம். சுற்றியும் மின்சாரம் வந்து சப்போஸ் தொடர்ந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன, தாக்குதல் அதிகமாகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் எவகேட் பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. அதனால் பஷரில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு கொஞ்சம் ஒரு ரெட் அலாரம் ஒழிச்சிட்ருக்கு. எந்த நேரத்தில் எதனால் பிரச்சனையாகும். ஆனால் என்னென்னா, இப்போ அங்கே அடிச்சிட்டாங்கன்னா பஷர்ன்ற பகுதியில் வந்து அவங்கள பாதிக்கிறதோ இல்லையே இந்த பக்கம் பாதிச்சிடும். இல்லைனா இவங்க என்றைக்கோ யோசனை பண்ணியிருப்பாங்க அதை. இந்த பக்கம் பாதிக்குது அப்படின்னா, இந்த கத்தார் யூஏஇலாம் இருக்குல்ல, காற்றின் திசை இப்போ இப்படி அடிக்குது காற்று. அதனால் இந்த சைடு தான் வரும், இவங்க தான் பாதிப்பாங்க. அது ஈரான் கொஞ்சமாக தான் பாதிப்பாங்க. பட் அந்த கடல் அலை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி கடந்து இந்த பக்கம் வர்றதுனால அவங்களுக்கு பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா யுஏஇ பேஸ் ஆல்ரெடி பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு புகைப்படங்கள் எல்லாமே காட்டுற பாருங்கள். அல் தஃப்ரா ஏர்பேஸ்ன்னு சொல்லிட்டு, அல் தஃப்ரா ஏர்பேஸில் வந்து அமெரிக்காவோட நிலைகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மறுபடியும் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அதை தாண்டி மற்றொரு நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, அங்கே தெஹரனுக்குள்ளே எண்ணெய் கிடங்குகள் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது. அந்த எண்ணெய் கிடங்குகளில் கிட்டத்தட்ட 3/4 மேலே வந்து இருந்து போச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்றாங்க. ஏதோ இருக்கிறதாவது அதுக்கப்புறம் தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்கன்னா அங்கே கூட என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் காப்பாற்றின மாதிரி இருக்கும். ஏன்னா தெஹரன் முழுவதும் அந்த காற்று மாசு, ஏற்கனவே தாக்கல் நடத்துறது ஒரு மாதிரி இருக்கும் தெஹரன்லாம் இப்போது நிலைமைக்கு.
ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா அடித்தாங்கன்னா பங்கர் பஸ்டராக அடிக்கிறாங்க, பெரிய பெரிய குண்டுகளாக வீசுகிறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல கட்டிடங்களை கட்டி புனரமைக்கிறதுக்கு கண்டிப்பாக 10லேருந்து 15 வருஷம் ஆகிடும். அந்த அளவுக்கு இருக்கிற சூழ்நிலை. திடீர்னு வாஷிங்டன் போஸ்ட் வந்து திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, வாஷிங்டன் போஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவராலாக சேட்டலைட் இமேஜினரியிலேருந்து மீதி எல்லாமே துல்லியமாக ரஷ்யா தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை மறுபடியும் அவங்க இன்ட்ரீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. பட் அமெரிக்கா தெளிவாகிறாங்க, பாஸ் அவங்க என்னன்னாலும் கொடுக்கட்டும், நாங்கள் யாரையும் இப்போதைக்கு போகலை, ஏன்னா வரமாட்டாங்க இப்போதைக்கு. இப்போது நிலைமைக்கு ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான மனநிலையோ அந்தளவுக்கு அவங்க உட்படுத்த விரும்பலை அவங்க. ஏன்னா சூழ்நிலை இன்னும் மோசமாகிடும். ஏன்னா இதே அவங்க முடித்தாவே போதுன்னு இருக்குது. ஏன்னா அவங்க ஈரான் அந்தளவுக்கு டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் சரியான ஐக்யூ மக்கள்கிட்ட தான் போராடிட்டுருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மக்கள்கிட்ட ஈக்குவலாக இருக்குது செஸ் கேம்லன்ற மாதிரிலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மறுபடியும் ரஷ்யா உள்ளே வந்துச்சுன்னா இந்த இடத்துல கனவு தகர்ந்து போயிடும். ஏன்னா பத்திரிகைகள் என்னன்னாலும் எழுதலாம் பண்ணலாம். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் உக்ரைனுக்கு உதவி பண்ண மாதிரி தான் அவங்க ஈரானுக்கு உதவி பண்ணுறாங்க, அது ஒன்றும் பெருசாக நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, பண்ணி போய் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயுதங்கள் கொடுக்காம நேரடியாக இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் சரி. அவங்களுக்கு ஒரே ஒரு டார்கெட் என்னன்னா, இன்ன வரைக்கும் அவங்க 1.10 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க, யார் அமெரிக்கா தரப்பில். அதனால் இந்த செனட்டர் கிரஹாம்னு ஒருத்தர் இருப்பார், அப்பப்போ சுற்றிட்டு திரிவார் அந்த பக்கம் ஏரியாவில். நீங்கள் கூட பார்ப்பீங்க, உங்கள் ஏரியா கூட வந்திருப்பார் அவர், செனட்டர் கிரஹாம் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு ஒட்டுமொத்த ஈரானையும் பிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன இவங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, ஏங்க ஈரானுடைய ஹார்ட் இல்லை மூளை எங்கே தெரியுமா இருக்குது? அந்த கார்க் ஐலாண்டுங்க. 90% ஏற்றுமதி ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரமே அவங்க அதை நம்பி தாங்கிறாங்க. அதை நாங்கள் பிடிச்சிக்கிட்டா போதுமே, நாங்கள் எதுக்கு ஈரானை பிடிக்கிறோம்? அந்த கார்க் ஐலாண்டை பிடிக்க சொல்லி நாள் ஆயிடுச்சு, அதை ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், அது என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சுனாவே இதுக்கப்புறம் ஈரான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிரும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாங்கள் எதுக்கு கஷ்டப்படுறோன்றாங்க. அவங்க ஈரானும் சாதாரணமாக இல்லை, அந்த ஒரு நிலை. அதாவது கார்க் ஐலாண்டை முழுமையாக எதிரிங்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு ஈரான் இந்த இடத்துல ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க கடைசியாக அந்த ஆயுதம் எடுத்துடுவாங்க, அவங்களே அழிச்சிடுவாங்க. அவங்களும் விட மாட்டாங்க, ஃபுல்லாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூஸ் எல்லாம் போகணுன்ற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அது கடைசி கட்ட முயற்சியாக இருக்கும். பட் இப்போது நிலைமைக்கு வந்து இஸ்ரேல் போடுற திட்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. பேங்கிங் சிஸ்டத்தின் மீது அடிக்காமல் இருக்காங்க, அது சேஃபாக இருக்குது, அதனால் ஈரான் ரன் ஆகிட்டுருக்கு. இரண்டாவது பவர் சிஸ்டம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பவர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது, அதன் மீதும் கை வைக்கலன்ட்டாங்க, அமெரிக்கா தரப்புலையும் இல்லைன்ட்டாங்க. இப்போது நிலைமைக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் மற்றவர்களையும் வந்து குறிவைத்துட்ருக்காங்க. அதனால் ஈரானும் வந்து இடையில் சொன்னாங்க, நாங்கள் வந்து பேங்கிங் சிஸ்டத்து மாரிலாம் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் பேங்க்கினுடைய ஒரு முக்கிய இடத்துல கூட குவைத்தில் ஒரு இடத்துல சம்திங் அடித்தாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 2-3 நாளாக ஹோல்ட் ஆகிடுச்சு இப்போ தலைவர்களை குறி வைக்கிறதுனால. ஏன்னா அது மறுபடியும் பேங்கிங் சிஸ்டம் இதெல்லாம் போனாங்கன்னா ரொம்ப மோசமாகிடும்ல. அதனால் யுஏஇ வந்து சொல்லிட்டாங்க, தலைவரே நாங்கள் தான் இருக்கிறதுல ரொம்ப அடி வாங்கிட்டோம் யார் அமெரிக்காவை பார்த்து, அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் உங்களோட ஜாயின் பண்ணுறோன்ட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் சேஃபான ஒரு பேசேஜ் உருவாக்குனீங்கன்னா அதில் எங்களோட பங்கு கண்டிப்பாக இருக்குன்றாங்க. கண்டிப்பாக எங்கள் ஆளுங்களும் உங்களோட அனுப்புகிறேன்ட்டாங்க. அதனால் பார்க்கலாம் யுஏஇ உள்ள களத்தில் வந்து என்ன பண்ண முடியும் பாஸ், அடிக்கிறதே தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்காங்க. அரபு நாடுகள்லாம் சேர்ந்து ஈரானை எதிர்ப்பதற்கான முடிவுகளில் கிட்டத்தட்ட இறங்கிட்டாங்க. அதை வந்து நேற்றையே பார்க்க முடிஞ்சுது. ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் வந்து பெரிய ஒரு விசிட் பண்ணும்போதே பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி காலையில் ஈரான் கொடுத்த தகவலையும் பார்க்க முடியுது. ஈரான் ஜோர்டனை தான் கடுமையாக மிரட்டி இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். தொடர்ந்து நேட்டோ நாடுகள் உதவி பண்ணாதனால ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேக்ரன் அவர்கள் இருக்கிறாரில்ல, அவர் பார்த்து மிரட்டுறாரு, மேக்ரன் நீங்கள் அடுத்து பதவியெலாம் இருக்க மாட்டீங்க, என்றைக்கு இந்த பெரிய என்னன்னா இந்த அப்பாவுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணலையோ நேட்டோ வேஸ்ட், இனி ஒவ்வொருத்தரும் அவங்க ஆட்சியில் எப்படி இருக்கீங்க நான் பார்த்துறேன்றாரு. எப்படி இன்னொரு நாட்டுக்குள்ளே ஜனநாயகமாக நடக்கப்படுகிற ஒரு தேர்தலில் அமெரிக்கா அந்தளவுக்கு தலையிட்டு ஆட்சியை மாற்றுற அளவுக்கு முடியுமா என்ன? இது கொஞ்சம் வரம்பு மீறான பேச்சியாக தான் இருக்குது இல்லை. அவர் பாட்டியும் பேரனும் நம்ம சொந்தக்காரங்களோட தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்படி மிரட்டலாமா சொல்லுங்கள்? ட்ரம்ப் அவர்களே அவங்க நாட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு ஏதோ ஆட்சியவே மாற்றிடுவோன்றார். டொனால்ட் டஸ்க் அவர்கள் யாருங்க, போலந்துடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் மூணா என்ன அது எப்படி போனால் எங்களுக்கு என்னன்ட்டார். அதனால எங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அதனால் அது என்னன்னாலும் போட்டோம், எங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைட்டாங்க. ஏன்னா இருக்கிறதுலே
அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது போலந்துக்கு. ஏன்னா அவங்க நார்வே கிட்ட வாங்குறாங்க, இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குறதே இல்லை. அதனால் போங்க பாஸ், நீங்கள் வேணால் 2 வருஷம் கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாஸ், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. இப்போ காலையில் எஸ்டோனியா வந்திருக்காங்க, இப்போ லாட்வியாவும் லிதுவேனியாவும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தலைவா உன்னை காப்பாற்றுறது தான் தலைவா ஓடி வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூகேவும் இந்த பக்கம் ஜெலன்ஸ்கியும் ஒன்றா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா, எப்பாடுபட்டாவது ஜாயிண்ட்டாக அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை உருவாக்கி இங்கே ஐரோப்பா நாடுகளை காப்பாற்றுறது தான். ஐரோப்பான்ற பாருங்க, அரபு நாடுகளை காப்பாற்றுறது தான் பிரதான நோக்கமாக ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே உக்ரைனுக்குள்ளார ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை உருவாக்குனது உக்ரைன் கிடையாது, யூகே ஃபண்டிங் கொடுத்து உருவாக்குறாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அதை இத்தனை நாள் சொல்ல மறுக்கிறார். அவர் ஏதோ இவங்க தான் உலகத்தில் டெக்னாலஜி படித்தவங்க மாதிரி, நாங்கள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி. ஆனால் அது கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, அதில் பார்ட்னர் வந்து ஜெர்மனி இருக்காங்க. அதில் அது இல்லாமல் இவங்க இப்போ லாஸ்ட்டாக கூட இந்த ஃப்ளம்மிங்கோன்னு சொல்லிட்டு ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அது கூட முழுக்க மேட் இன் உக்ரைனாக கிடையாது. இவங்க எல்லாமே ஃபண்டிங் கொடுத்து அவங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி யூகே ஏன் அவசரமாக கூப்பிட்டு நாங்கள் உக்ரைன் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா இதுதான் காரணம். அவர் மட்டும் தனியாக போய் விற்றுட்டு லாபம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா அப்புறம் யூகே எத்தனை நாள் பட்ட கஷ்டம் என்ன ஆகுது, எல்லாம் செலவு பண்ணிக்கிறாங்க. அதனால் கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி கையெழுத்து போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் போங்க, அரபு நாடுகளை காப்பாற்றுங்க, ஆனால் 2 பேரும் சேர்ந்து தான் காப்பாற்றணுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். அது இல்லாமல் கிறிஸ்டார்மர் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன நினச்சாலும் சரி அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, எங்கள் பேஸை தான் இன்னும் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இன்னுமே நாங்கள் வந்து லொஜக் பஜக் மோடில் இருந்துட்டு தான் இருக்கோம், அதாவது டிஃபென்ஸ் மோடில் இருந்துட்டு தாங்கிறோம், தொடர்ந்து நாங்கள் ஒரு சில நாடுகளை காப்பாற்றிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு டைலாக்குமே வந்து சொல்லியிருக்கிறான்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இந்த பொருளாதார தடைகள், அதாவது பொருளாதார தடைகளில் இப்போ க்ரூட் ஆயில் வந்து பேரலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 96 பக்கம் இருக்குது, 94 சம்திங், நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன், 94 சம்திங் பக்கம் இருக்குது. 100லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு 100 105 வரைக்கும் போச்சு. இப்போ 94, ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் வந்து போகுது இல்லையா. அதனால் வெனிசுலானுடைய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகமான ஆயில்களை ஏற்றுமதி செய்வதில் அமெரிக்கா மிகப்பெரிய முடிவுகள் இருக்காங்களாம், ரொம்ப கொய்க்கன்னு இருக்கிறாங்களாம். அது இல்லாமல் ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி அடிஷ்னலாக தங்கற்றக்கூடிய 11.5 மில்லியன் பேரலை வந்து அவசரமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ரேட்டில் அவங்க சேல்ஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு லாபம் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுமே தங்கற்றக்கூடிய இருப்பை வந்து வெளியிடுறாங்க. இதனால் எல்லா நாடுகளும் இருப்புகளை இந்த டைமில் வெளியிடுவாங்க, ஏன்னா அது ஒரு நல்ல கெயின் இது. அதனால் கண்டிப்பாக வெளியிட தான் செய்வாங்க. பாருங்க, நம்ம இந்தியா வந்து இடையில் கொஞ்சம் ரஷ்யா கிட்ட வாங்குறத நிறுத்தணும். அப்போ வந்து சீனா என்ன பண்ணாங்க, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவை கிராஸ் பண்ணி போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணியே போயிட்டாங்க, தென் சீனா கடல் பகுதி பக்கம் வரையுமே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு இன்றைக்கி காலையில் திரும்பியும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு இந்தியாவுக்கு 4 கப்பல், 4 க்ரூட் ஆயிலுடைய கப்பல் வந்து மறுபடியும் வந்துட்டுருக்கு. மேபி இந்த இடத்துல 2 விதமாக பார்க்கலாம். சீனா எப்படி கன்வின்ஸ் ஆகியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 3 நாளாக ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஈரானுடைய எண்ணெய் கப்பலும் அலோவ் பண்ணிட்டாங்க, இந்த தடைகளை நீக்கியிருக்காங்க, ஏன்னா எண்ணெய் குறையணுன்றதுக்காக. அதனால் அவங்க பக்கத்துலேயே வாங்கிக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ ஈரான்கிட்ட வாங்கினா ரொம்ப சீப் ரேட்டு, வெளிப்படையாக வாங்கிக்கலாம், ரொம்ப கம்மி ரேட்டு, மற்ற நாடுகளை விட சீனா வாங்குறாங்க. ஆனால் நம்ம ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, கரார் ஆகிட்டாங்க, அவ்வளோ சேட்டு கணக்காக, எனக்கெல்லாம் கரார்னா கரார், அதிகபட்சம்லாம் குறைக்கவே இல்லை. அதனால் இப்போ அது இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குது, சீனாவுக்கு அவ்வளோ இல்லை, அவங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, பட் நம்மளுக்குமே டீசல் தேவைப்படுது. அதனால் ஒரு 4 கப்பல் மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த இடத்துல ஒரு அண்டர் டீலிங், கிளம்பி போன கப்பலை அப்படியே மறுபடியும் திரும்பி வர வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கப்பல் கிளம்பும் போதெல்லாம் பார்த்தோன்னா வார் நடக்கிறதுக்கு முன்பு க்ரூட் ஆயிலோட விலை வந்து $60 பக்கம் தான் அவங்க ஏற்றுமதியே பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அது வந்து சேர்றதுக்குள்ளே $100 வந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்து $40 பக்கம் வந்திருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்தியா முதல் முறையாக ஈரானுக்கு பெரிய அளவுக்கான மருந்துகளை வந்து அனுப்புகிறாங்க. ரெட் கிரசன்ட் சொசைட்டி இருக்கு இல்லையா, ரெட் கிரசன்ட் சொசைட்டிக்கு பெரிய அளவுக்கு வந்து மருந்துகள் அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த வீடியோ பதிவு காட்டுறோம் பாருங்கள், தெஹரானில் ரெட் கிரசன்ட் சொசைட்டி வந்து டே நைட்டாக வேலை செய்கிறாங்க. தாக்குதல் அதிகமாக இருக்குது, பெரிய அளவுக்கு இருக்குது. அங்கே கூட மக்களை வந்து ஒரு கட்டிடம் நடந்ததுன்னா அது அவங்க தான் போய் பெருசாக சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மருந்துகள் பெருசாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி அசர்பைசானும் வந்து 2ஆம் கட்ட உதவிகளை தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மைக் ஒகாபி அவர்கள், அதாவது அமெரிக்காவோட அம்பாசிடர் அவர்கள், நான் நெதன்யாகு அவர்களை வந்து சந்தித்தேன், அவர் உயிரோடு தாங்கிறார், நல்லா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இந்த மாதிரி பதிவு போட்டால் தான் மக்களுக்கு சந்தேகமாக வருது, அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். அடுத்த பதிவு என்னென்னா, யுஏஇக்கு வந்து கண்டிப்பாக இந்தியா நாங்கள் எல்லா வகையிலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்,
ஏன்னா தொடர்ந்து அங்கே தாக்கல் நடத்துறது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக இந்தியா வந்து இணைந்து செயல்படணும் உறுதியளித்திருப்பதாக யுஏஇ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன், காலத்தின் காரணம் நான் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த பதிவில் பேசிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.